கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டு. சென்னையோட அடையாளமா இருக்கிற இந்த கோயம்பேடுல எந்த அடையாளமே இல்லாத கூட்டமும் இருக்கு. அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது. பரட்டத்தலை, சோப்பு சட்டை, கூலின்னு அவங்களுக்கு தோன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ராத்திரில மூட்டை தூக்குறது, பகல்ல படுத்து தூங்குறதுன்னு மார்க்கெட்டை தாண்டி எதுவுமே தெரியாத இவங்கல்ல ஒரு 4 பேரை ஃபாலோ பண்றதான் இந்த கோலிச்சோடா. என்னன்னா சௌக்கியமா? எப்பவுமே ஆச்சி கொஞ்சம் பாத்து போடுறாச்சி. நாளைக்கு பாப்பா பூ மூட்டைக்கெல்லாம் இவ்வளவு போதும். அந்த வேலையை பாப்போம். டேய் கணக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கடா. புள்ளி 29, சித்தவா 21, நாங்க 2 18. அதுக்கப்புறம் நீ சொன்ன மல்லித்து பந்து இருக்கான், பாத்து கொடு. ஹலோ ஏய் நேத்து வரடா சொன்னேன். ஐயோ இல்ல பாய், உங்கள இல்ல பாய், இங்க பாய். சரி சரக்கு எப்ப அனுப்பிக்கிறீங்க? சரி கடையில வந்து காலங்காத்தால எப்படி படுத்திருக்கேன் பாரு. நினைச்சு பாட தூங்காதரா, விளங்கி இருக்கும். ஏய் நீ சொல்ற லாரி கேட்ல நின்றுச்சு. ஏ பிளாக்ல இருந்து எப் பிளாக் வரைக்கும் தூக்கிட்டு போனேன். பாத்து போட்டு கொடு. அவங்காசங்க காசு வாங்குறீங்க போறீங்க, நாளைக்கு என்ன எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களாடா? ஆமா, ஐசிபிசி பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஏடா அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா போட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்களே, என்ன பண்ணுவீங்க? ஐடி ப்ரூஃப் என்னடா? நீதாங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னா அதெல்லாம் அந்த கக்கூஸ் வச்சு வீட்டு இருக்காங்களாடா, அவங்க மேட்ரு. சின்ன பாய்ட்டு வாங்கிட்டு மீ காசு கொண்டு வா போ. டேய் என்னடா அது? அவனுக்கு பேரண்ட் லவ்லி வாங்கணுமா, அது காசு கேக்குறான். பேரன் லவ்லியா? இது எவ்வளவு நல்லா நடக்குது? அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. உனக்கே இந்த வயசான காலத்துல யூத் என்ன இது காய் மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு. இல்ல என்ன நடக்குதுங்க? மார்க்கெட் மேல ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிபோன் காரங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களா இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷன் கொடுத்தானுங்களா? அதனாலதான் பன்னிக்குட்டி எல்லாம் பவுடர் பூசிக்கோ. உன்னை பார்த்து பயந்து போது உட்காரியா வாயா. எங்கடா இந்த பாரு எச்சி அள்ளி மூஞ்சில வரான். ஏய் சித்தப்பா, டயனா மாதிரி இருக்கா? டயனோசர்ல பாக்கா. தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? டேய் பனியர் குறா. டேய் யார் வர போறா? டேய் பனியர் குறா கண்டா கல் சித்தரா. ஏய் இவன் என்ன போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வெறப்பானிக்கான். ஏய் என்னடா? ஏ கல்ட்ரா சீட்டை காட்டுறாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? யோ கொஞ்சம் வாய முடியா? அடுத்து இவனுக்கா பாரியா தேவாங்க மாதிரி இருந்துட்டு தேவரைக்கு சாட்டை காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்கத கோட்டா சீனிவாசம் மாதிரியே இப்ப அப்படியே மறப்பாம பாரு. இப்ப பல்ல கடிப்பாம பாரு. அப்படிலாம் லுக் கூடப்படாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தான்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆளா ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாவது வேணும்னு அப்ப அடம். நான் எதுல ஒண்ணு புடிச்சிருவான். ஆடு மாடு. டேய் நிறுத்துறியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடுன்னு. மந்திரவாதி வட்டமா போக விடுவான்ல, ஆமால நீ வட்டமா போக விடு. டே மச்சி, அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு கெத் ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உணவு முகவரனா கொன்று. அப்படியே போகணும்னா இப்ப வந்து அப்படியே விட்டுனா கூட யாராச்சும் வந்துருப்பா. அதான் காக்கா திட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் பண்ணலாம் போய் என்ன அர்த்தம்? பாரா பாரா அந்த பொண்ணை பாரு. ஏய் வேணாண்டா, இந்த தடவை பகவலாண்டா. அதெல்லாம் முடியாது. இப்பயே போறோம், பாக்குறோம், பேசுறோம், தூங்குறோம். குட்டிமணி, இவன் பேரு சித்தப் சின்னப்பதாஸ். ஹலோ ஹலோ. அவர் புள்ளிங்க. ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம்? ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பாத்துட்டு இருக்காரு. சரி எவ்வளவு நாள்டா இருக்கும்? ஒரு மூணு மாசம் இருக்குண்டா. ஆமாங்க, ஒரு 3 மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹலோ 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 மேடம், ஒரு நிமிஷம் ஏங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன். நீங்கன்னா மனசுடைஞ்சு போயிடுவாருங்க, ப்ளீஸுங்க. ஒரு செடி, ஒரு ஃப்ளவர். குழப்பி விட்டுட்டாரு. ஒரு செடி ஒரு பூ. அந்த பிள்ளை கரெக்டா தான் சொல்லிருக்கு. சாமந்தி பூ செடியில சாமந்தி தான் பூக்கும். ஆச்சி அது இந்த பூ இல்ல ஆச்சி, பூவே உனக்கு படத்துல வரும்ல, அது என்னடா பூவு? அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஒட்டாதுன்னு விஜய் சொல்றாருல. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. போட்டேனா? ஐயோ ஆச்சி ஆச்சி, அந்த ஒரு ஃப்ளவர் யாரா? அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டு வேலை நடத்தணும் மச்சி. ரோட்ல 2 சூப்பர் ஃபிகரை ஒன்னா பாத்திருக்கியா நீ?
எப்பவுமே சூப்பர் ஃபிகர்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாருங்க. அப்பதானே பசங்க அவளை விட்டு இவள பாப்பாங்க. ஐயோ ஆ? இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம். ஐயோ என்ன மச்சி? ரியாக்ஷன் சரியில்லையே. ஐடியா செம இல்ல? ஏன்டா பக்கத்துலயா? நீ என்ன சூப்பர் பிளேயர் கனெக்ட் பண்ணது? என்ன இந்த ஏடிஎம் பண்ணிட்டு பாக்கறியா? அட்டு மேட்டரா? நான் 10வது கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கண்ணா. சரி ஒரு 5 ரூபா கொடுறா. காசை கொடுத்துட்டு கார்டு வாங்கிக்கோ. வரம்பா. என்னடா துப்பிட்டாமாமா. ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க. சின்ன பசங்க விடுறா. படா தண்ணிடுறா. ஏ தம்பி இங்க வா. இந்தா முருகன் கடையில போய் 1/2 பாக்கெட் சீரட் வாங்கிட்டு வா. அப்போ மார்க்கெட்ல எல்லா சோர்லயும் இதே மாதிரி படம் வரைய சொல்லிடுவோம். அப்பனா எவனும் எச்சி துப்ப மாட்டான், யூரின் போக மாட்டான். மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமா இருக்கும். 3 சாமி வரைஞ்சிருங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். எங்கே இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம்டா. நோ சட்னி கெட்டு போச்சு. நோ சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம மார்க்கெட் பசங்களுக்கு இலப்படக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துக்கிட்டு இட்லி சரியில்லை சட்னி கெட்டு போச்சுன்னு. இனிமே மார்க்கெட் பசங்க இலப்படுறத பார்த்தா ஒண்ணு உதப்பேன். ஏய் சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்கடா. இவன் இங்க வர்றா புள்ளி. இங்க பாரு. ஏன்டா இது ஓங்கல விட்டு மாடுது தெரியலடா. உன்னை தேடி டேய் மச்சி தேவதை வருது. ஏய் கை தூக்க. ஹாய் இறக்குடா. வா மச்சி வா. ஹலோ 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 ஹலோ. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க. யார பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பில்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே, அதனால சொல்லுங்க. ஓடாத. பட் என்னங்க பண்றது, ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோத்தா? நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்க. ஐயோ ஏசப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரே சமயத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு தானே. அது பரவாயில்லைங்க. ஆமாங்க இப்ப நம்ம புள்ளிய லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பாத்துக்கலாங்க. அந்த பரவாயில்லைங்களோ? ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கைய கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. அப்ப எங்க புள்ளியோட காதலு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் உங்கள. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர். என்னோட தொடனே. ஐயோ அண்ணா ஐ அம் வான்மதி. ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏங்க அம்மி டியூஷனுக்கு வரல? இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டுக்குப்பா. சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கும் அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன இப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க, இதுலதான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பாக்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க, தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. மூவாலு என்னால அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்கே இருந்தா பாப்பீங்க? ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல, அங்க பாரு
பவர் ஸ்டார் கட் அவுட்ட இதை நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட்டு. அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சா இந்த பொம்பளை பிள்ளையில நம்பாதன்னு. டேய் உனக்கு எதிரா அம்மா? எல்லா அம்மாவும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவர் NKB. ஆரம்பிச்சலாமா? உங்களுக்கு எல்லாம் அந்த NKB. அண்ணே நீங்களும் வாங்க. பரவாயில்ல. ஆமா, இந்த தாலி தட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த கோயம்பேடு கொத்தவால் சாவடியா இருந்தது பாருங்க. அப்போதுல இருந்தே நான் அவரை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பவே வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்கிறது நம்ம NKB தான். கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பிச்சேன். என்ன பத்தி பேசுனது போதுனே, ஃபங்க்ஷன் நடக்கட்டும் விடுங்க. நாயுடு, நான் உண்மைதானே சொல்றேன். வியாபாரிகள் சங்க தலைவரா இருக்கிறதுனாலதான். வாங்க பெருமாள் சார். நாயுடு என்ன மார்க்கெட் பக்கம்? அதோ அங்க நிக்கிறாங்களே ஃபாரினர்ஸ். நேத்து நைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க சூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியால பொட்டி அடிக்கிறது லோக ஒருத்தன் தான். அவன் இங்கதான் மூட்டை தூக்குறானா. லோகா? ஆமா. யாரா? நம்மகிட்ட புதுசா அலெக்ஸ் வந்துறான். கூட்டர் சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சமூக டிஸ்பியூட் என்னாச்சு? 1 வீக்ல அது எல்லாமே சால்வ் ஆயிடும். ஒத்து வரானா பாருங்க, இல்லைன்னா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா? அவன் பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா, அதான் இந்த மாதிரி. வேணும்னா கேட்கணும், எடுக்காத. நீங்க இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்கா இருக்கு. ம், தேங்க்யூ. நைட்டு நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். போங்க. ஹலோ, யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன். ஐ வில் கம். யா ஓகே. தேங்க்ஸ். லோகு, ஃபங்க்ஷன்ல என்ன தேவைன்னு பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், பெட்டி தானே கேட்டீங்க, கிடைச்சிருச்சுல்ல? கூட்டு போட. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணணும்? போன கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குல. போய் ஒளிச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா, போன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூட்டை தூக்குறவெல்லாம் சாப்பிட்டீங்களா? மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல, அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப போன் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப ஐபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த போனு. அம்மா இல்ல, போன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் போன் தானே அவ பேசுறா. ஆச்சி நம்பர் 99 26 25 86 15. உங்க பேரு? என்னலி? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும், அதுதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங் போன கலக்குற. டேய், நீ சொல்றவன் கணக்க. நான் 18. யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது. வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி, நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்டரை சொல்லு. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீனா? என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசையே கேக்குறோம், உன் இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி, நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம். அதை நாங்க சேரலாம் இருக்கோம், அதான். டேய், புதுசா சீட்டு கீட்டு எல்லாம் போட போறோம்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சி, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாயி சேனையம்மா, இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் சாத்துக்குடி பிளாக். என்னடா திணிசா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்லாச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுக்குறாங்களா? அதுக்குதான் இந்த கெட்டப். ஆச்சி, எங்களை கேட்டதா போன் கமிங். ஒண்ணும் வரலையடா. உன் நம்பர் தான் கொடுத்துருக்காச்சு. ஐ மந்திரவாதி நீயா? பாடுறே, இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி எவன் வீட்டு கூடியில காஞ்ச துணி தெரியலையே.
மச்சான் போன் அடிக்குதுங்க. ஹலோ ஏய் ஏதோ பொண்ணு பேசுறா பேங்க்ல இருந்து. கொடுங்காச்சி. ஹலோ சாருங்களா? அவாரிங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா, யார் போன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, போன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு ½ அன் ஹவர்ல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் ½ அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு. ஐயோ. கோல் போட்டுறாங்க. டேய் இவார் அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாண்டா பேசுங்காச்சி. ஹலோ அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா. இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேம்மா. மச்சம்மாடா ஓபிக்கு தயாராகுங்க தோழர்களே. ஏய் இப்ப பாருங்களே கூட இருக்கேன்றீங்க, யாமிய பார்த்ததே இல்லையா? நீலாவும் சூரியன் மாதிரி தான். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க வேளாத்துக்கு இருப்போம். நாங்க தூங்கும் போது தான் நீங்க வெளியே அறிவீங்க. அப்படியே யாமினி கடை பக்கத்து வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல தெரிந்தா கூட நம்பிட மாட்டான். சும்மா இருக்குடா. நானே ஆச்சி மூஞ்சில எப்படி முழிக்க நீ வச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணா இங்கண்ணா. ஏய் இது எப்படா ஆர்டர் பண்ண? நீங்க எல்லாம் சோகமா இருக்கும் போதே ஆர்டர் பண்றேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொண்டு வானா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இதான். சரி ஆர்டர் பண்றேன். மெனு கார்டு கொடுங்க. இந்தாங்க. ஹலோ. கட் ஆயிருச்சு. என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா, கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். யாரா அந்த வினோத்? டேய் சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி பருப்பு இல்லடா. ஐயோ, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டுருக்கு? மச்சி வினோத் பையனா பொண்ணனே தெரியல. ஏய் எழுந்துடா. ஏய் எங்கடா போயிட்டாவ? ஏய் யாரு? அப்பா. அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சிட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான். 1 மாசம் அப்பா செலவு, 1 மாசம் அம்மா செலவு. இதெல்லாம் வெளில காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க? நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்னை விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க 4 ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனா இப்படி எதுவுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்த ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படின்னா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்ற சொன்னது சுத்த போய் தானே? இல்ல அது எனக்கு தெரியும்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறேனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பாப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லங்க அட்டுமேட்டை. சாரிங்க. நோ ப்ராப்ளம்ங்க. இல்ல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா படிக்கலன்னா வருத்தப்படணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமா பிறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னா அழுகுன டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமினி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன் யாம உன்னோட ஃபைட்டா இருக்கனாலயா? இல்ல உன் காதல் புனிதமானது. ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். சித்தப்பா வான்மதி பேர் பொறுத்தமே நல்லா இருக்குல்ல? எந்த ஸ்டேட்ல நீ? தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க. மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டடி. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். எப்படியா? 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் 3 வேளை எப்ப சாப்பிடறானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க தமிழ்நாடு வட்டமா புகை விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இப்ப பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாளுக்குன்னு காட்டினேன்.
மச்சி சூப்பரா. ஏன்னா மக்கா ஏடிஎம் என்னல அழகிய தமிழ் மகள். பொன்னாங்க நீ காட்டுல பொண்ணு சொன்னா காதல தொங்குற நானதோட ஒரு தூக்குணம் குருவி கூடா. பொன்னாங்க நீ காட்டுல பொண்ணு சொன்னா காதல அம்மா தாறு மாறு தயிர் சோறு காதல் ஒரு சூப்பர் ஸ்டார். எப்ப வரும் எப்படி வரும் தெரியாது. அம்மா ஒத்தனா தென்னை மட்டை சொல்லி ஆனா அவதான் எனக்கு அழகு. ஐயோ ஏய் என்னங்கடா இது? இனி எந்த கம்பெனி வாட்ச்மேன் நடுரோட்ல டூட்டி பாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யாரு குடிச்சா? ஐயோ விழுந்துட்டா வாய பொழந்துட்டா. அண்ணன் காமிச்சு கொடுத்துட்டானே. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாதுன்னா பார் வாசல்ல நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்க என்ன? பணத்தை புடுங்கிறது தானே. பார்ல எதுக்குல பார்க்கிங் வச்சிருக்கிய? அப்ப நாங்க பைக்ல வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காரியா. டாஸ்மார்க் லாபத்துல போதையில இருக்கும்போது எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறாங்க பாருங்க. நட்டத்துல ஓடுது. நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ண கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கே 4 சைடிஸ் தரான். ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்டருக்கு இது சில்லற தர மாட்டாங்க. ஒரு குவார்டருக்கு ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம் பாருங்க. சார் நம்ம பேர் புடிச்சிட்டீங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் சார் என்னன்னு பாருங்க. அங்கதான் இருக்காப்ல. இடம் இல்ல. உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். 50 யாராங்க தனபால்? டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கேன். அது எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா? இவன் யாரு ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 பைசா உன் பேர் என்ன? முருகேசன். சொல்றிய 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? நீ வாடா. பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா ஸ்டேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரா கார்த்திகே? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? 10 பேரை போன் பண்ணிட்டான். நீங்க யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா உன் பேரு? சித்தப்பா. சார் முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமா நீங்க, இப்ப சித்தப்பானா? ஏறாத சார், நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய் உன் பேர் சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பாக்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேதான் சார் தங்கி இருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது? இல்ல சார். இத மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருக்க கூடாது. யோ சார் யார் அது? மார்க்கெட் பசங்க சார். ஊரும் தெரியல பேரும் தெரியல. ஏதாவது தேர்மா பார்த்தேன், எதுவும் தெரியல சார். அனுப்பிச்சுடியா? ஏய் எந்திரி எந்திரிங்கடா. ஏய் எந்திரியா. ஏடா தூங்குறவன் எப்படி அறிவு இல்ல? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்ப நான் யாரா? இல்ல இவரு உண்மையான போலீஸா? இல்ல முதல்ல சொல்லி தொலைச்சா வாங்க, ஓடி போய் வாங்க. ஏய் போங்கடா போங்கடான்றல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று ராத்திரி போராட்டம். மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ் பாரு, கோமாளியும் பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. ஏய் மாப்பிள்ள, இந்த தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுல. அத கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாடகத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரி லோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா.
சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டை தூக்குறதால வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பத்தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். தோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? ஏய் மாப்பிள்ள, இந்த தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுல. அத கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கைய வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த நாடகத்துல எவன் என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரி லோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்போ ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டை தூக்குறதால வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதுதான். குப்பத்தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். தோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பத்தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்ல காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராலி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம். பகல்ல வேலையெல்லாம் தானே இருக்கும். இனிமே சும்மா இருக்க கூடாதுடா. மார்க்கெட்ல மூட்டை தூக்குறத தவிர வேற என்ன வேலை தான்டா இருக்கு? ஏய், ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு ₹1 எக்ஸ்ட்ரா கொடு. ஏதாவது செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிறது சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விக்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. எம்கே ட்ரேடர். இன்னொரு 1000 ரூபா குண்ணா. ஒரு நாளைக்கு தான் போவோம். செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்திருந்தா ஓகே. இப்ப மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளவு வாங்கிட்டா? நான் ஐடுவ பாக்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் குளம் போயிட்டு வந்தீங்களா? திருக்கருக்கு அவர் 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயுடு. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசணும்ல. வாங்காச்சு. என்ன இவ்வளவு தூரம்? ஏய், அந்த சேர் எடுத்து போடா. வேணாயா, வேணாம். ஏய், சீக்கிரம் எடுத்து போடா. வேணாம் தம்பி. உட்காருங்க. சேரெல்லாம் எதுக்கு? அதான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரியாச்சு, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா, பாத்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. சரிதாச்சு. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் ஒண்ணு- +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன். அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமா படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றத பாக்குறேன். ஏல, வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானா இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போலாமாச்சு. ஆடி மாசம் கூழுத்துறது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங் செம்ம பிஸியா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷன் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும். அதுக்குள்ள ஆச்சி மண்டையே போட்டுரும். பேச்ச பாரு. அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிக்கலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பாத்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25. அதுக்குள்ள யோசிங்கடானா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய், நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய், ஒரு செடி ஒரு ஃபிளவர். நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றியா? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம். நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான்.
அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லயே சூப்பர் பிசினஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிசினஸ் தான். போனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி உன் போனை கொடு. டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது. நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும். நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி பேசுவோம். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு முடிச்சிடுவோம். வணக்கம்யா. வாங்காச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன். அது சரியா வரலாச்சு. ஆளுக்கு 6000 ரூபாய் தரேன்றான். அதை வச்சு என்ன பண்றது? அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்க எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்ல. மார்க்கெட்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கேன். அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமா தந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை. இந்த பழ மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்கு. அதான் நான் ரொம்ப நாளா பூட்டி தான் வச்சிருக்கேன். கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவானே. சரி. அதான் ஆச்சி, நான் அதை குடோனா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒண்ணு பண்றேன். அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்க. ஐயா, 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகை எல்லாம் நிறைய இருக்கும். பகடி வேற கேட்பாங்க. ஆச்சி, இதுக்கு நம்ம பசங்க ஆச்சி, எப்படி? இருங்க ஆச்சி. நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நீங்க முதல் தடவையா என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உங்களுக்குன்னு இல்லாம இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேக்குறீங்க. ஏன் நீங்க மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாசம் போட்டோம். கடை எப்படி போகுதுன்றத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு, மயிலிட்ட போய் கடைசாவி எடுத்துட்டு வா. அது எப்படியா சும்மா எல்லாம்? இப்ப என்ன வேணும்? காசு கொடுக்கணும், அவ்வளவுதானே? சரி, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு கொடுங்க. ஐயா, காசு ஹேய், என்னடா அது? 1 ரூபாய் கொடு. அண்ணா, நம்ம கடைக்கு அட்வான்ஸ் பாத்தீங்களா? பரவாயில்லையே. நல்லா இருங்கடா. பாத்துடா. நம்மளதான் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு அவனை மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிடா பத்தியா? போடு, இந்த இடத்துல வைக்கலாம்ல. கடைக்கு என்னடா பேர் வைக்கலாம்? மச்சி மிஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. என் பேரெல்லாம் வேணாம். ஏதாச்சும் சாமி பேரை வைப்பண்டா. வேண்டாமா, என் பேரெல்லாம் கிழவி ஆசையை பத்தியா? அவங்க மச்சி மெஸ்ன்னு சொல்றாங்கம்மா, ஆச்சி மெஸ் இல்ல. ஐயோ, ஆச்சி அங்க பாருங்க. ஆச்சி மெஸ் சாமி பேர் தான் வச்சிருக்கோம். போதுமாச்சி? ஆச்சி மிஸ். இவன் எதுக்கு இங்க வர்றான்? என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்ரா? அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா. என்ன சொல்ற? இங்க பாரு. இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான். ஏய், இங்க வரான். மணி, மயில் வண்டி மாதிரி இல்ல? என்ன சேகர, மார்க்கெட் பக்கம்? ஒண்ணு இல்லண்ணா, ஒரு சின்ன வேலையா அந்த பக்கம் வந்தண்ணா. போ போ, வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? இல்ல, நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா இருக்க பார்க்க வந்தியா? போ போ. விடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா. தப்பிச்சண்டா. ஏய் லோகு, பாட்டிக்கு போன போடு. அண்ணா அண்ணா, உள்ள வாங்கண்ணா, சாப்பிட்டு போலாம். வேணாண்டா, கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கட்டும், நான் ஏதாவது சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணே. இடமே மாறிச்சு. கடலாம் எப்படா போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. என்ன பிரச்சனை சொல்றா, பாத்துக்கிறேன். என்னண்ணா சாப்பிடுறீங்க? என்னடா? சிக்கன் பக்கோடா மாதிரி. அதே சொல்லிடு. என்னது வெஜ்? சரிண்ணா. டேய் சேட்டு, அடுப்பு தவிடா. பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வேண்டாம், சீக்கிரம். நாளைக்கு வரானா? சேட்டு சொதிப்பிட்டானா? புள்ளி அண்ணா, கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. தம்பி, அப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு தானே. இந்த பின்ன சித்தான்றா சுடுகாடு தெரியும். சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி, சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிடுங்க? வரம்பா, அப்புறமா வரோம். பட்டுமாடா? சரிண்ணா, வாங்க. ஏ பில்லு டீ பா. என்ன கறி ஓசையை கொடுத்தாரா? இவன் ஆட்சி கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாடா மச்சி, இங்க வா. உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 10, 20, 40. டேய் சித்தப்பா, இங்க வா. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பணக்கார ஆள. இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன். மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்டயும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய், அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. இல்ல புள்ளி, இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டுல, அப்படியே ஆச்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டிதானே? யோ முந்திரவாதி, சும்மா இருக்கியோ?
நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தோமே, அது எவ்வளோடா இருக்கும்? பாக்கணும் ஆச்சி. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சி, நான் எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலாம் என்ன? சித்தப்பா சாம்பார் ஊத்தவா? ஹலோ ஹலோ, என்ன? ஏய் வரா. ஓகே. ஹலோ, என் போன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம், நீயே பேசுப்பா. இங்க பாரு, இந்த காலத்து பசங்க எல்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துக்கலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். என்னவா? நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுதான் நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டுதான் மாமாவா. ரெட்னானோ கிரீனா ஓகே. அப்ப எல்லோனா? ஒன்னு லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா? இது 10வது தடவை. மூட்டு தூங்கு. என்னாச்சு? என்னடா? என்ன ஒரு பேட் கனவு. படு. சாலி முண்டி போற நடராத்துல வந்து. டேய் யாரா அது புருஸ்லி? அது இந்த இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சி. அது என்னமோப்பா, அந்த படம்லாம் நான் பார்த்ததுல யாமினி படத்துக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான் உன்னை பத்தி தாண்டா. அவன் நடிச்ச படம் ரோகிணி தேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. இந்த மாதிரி யாரு பேரும் எழுதுனதே இல்ல. ஐயோ அம்மா, என்ன புருஷனையே பிடிச்சிருக்கு. நோட்டு புக் நான் வீட்டுக்கு போறேமா. புருஷனையும் எழுதி வச்சுட்டா. ஏய் ஏய் சரி. கரெக்டா இருக்குடா. சூப்பரா. ஏய் யாமினி. ஆச்சி என்னடா நடக்குதுங்க? யாமினி ஒரு நாள் பிலிம் காட்டிக்கிருந்துச்சுல, அது நீ காமெடி பிலிம் ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. வண்டி விட்டு வாடா. டேய் அந்த சேர் எடுத்து போறோம். உட்காரு. ஏய் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது, அதே சொல்லமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆச்சி தெரிஞ்சா நம்மள திட்டுண்டா. ஏண்டா? ஒண்ணுலமையில இன்னைக்கு விரதம், வெள்ளிக்கிழமையில. அப்ப வெஜ் சூப் சாப்பிடுவோம். ஏய் வேலை மிச்சம், வேலை மிச்சம் பண்ணலாம். பார்ட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? வேணாமையில காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மயில, செத்துடும். சரிடா, 2 சிக்கன் சூப் சொல்லு, பெப்பர் அதிகமா போட்டு. அப்புறம் நம்ம மேட்டர் முடிச்சலாமா? ஏய் சேட்டு, இந்த 4 பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து. இந்த மயில உன் கட்டிங்க. என்னன்னுமா? உன் இஷ்டம். வேலையை முடிச்சுக்கிறோம்ல, ஒரு நோட்டு கம்மியா குத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ? உங்ககிட்ட போய் அப்படி பண்ணுனா மயிலு? ஓகே லோகே வா. நான் பார்ட்டி பாட்டில் எல்லாம் குத்து உசார் பண்ணிட்டு போறேன். போய் குடு. சூப்பரா, சான்ஸே இல்ல. ஏய் கிளாஸ் எடுத்துட்டு வா. 8 லெமன் மிக்ஸ் பண்ண வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அடிக்கிறோம். அடிச்சிடுவோம். ஏய் என்னங்கடா? இல்லண்ணே, அது சரக்கு பார்த்து மார்க்கெட்ல இருக்குங்கிறதே மறந்து போச்சு. ஏய் லோகே, அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளட்டும். தம்பி அந்த ஸ்கிரீன் ஏத்தி விடு. அப்படியே ஜில்லுன்னு 2 சோடா வாங்கினா. மணி 10 ஆச்சு, எங்கடா ரமேஷ் இன்னும் காணோம்? 2002 போகும்போதே போன் பண்ண மயில. இதோ வந்துடுறேன் நானுங்க, வந்துருவானுங்க. நம்ம
படிச்சதெல்லாம் வேஸ்ட். ஒருத்தன் கடைக்குள்ள வரல. உனக்கு என்ன மயில என்கேபி இருக்காப்ல, எதுவா இருந்தாலும் அவர் பார்த்து பாரு. என் மாமனை பார்த்து எனக்கு பயந்துருக்கானு சும்மா ஒன்றும் இல்லை, 2 தங்கச்சிகளை கொடுத்துருவேன். என்ன லோகு? ஏடிஎம் வரல? வரலம்மா, ஸ்கூல்ல இருந்து அப்படியே போயிட்டா. வா ஆச்சி. நாளைக்கு பாத்துக்கலாம். சரி. ஹாய் சகோ. வணக்கண்ணா. ஹாய், அப்படி என்ன எனக்கு புது சரக்கு? பேச மட்டும் புரிஞ்சு போதா? இந்த கிளாஸ் இந்த வரேண்ணா. கிளாஸ் இங்க இருக்குண்ணா. நைட் அதுல நெருக்கன்றதுல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? லோகே போன்ல எவ்வளவு பிட்டு வச்சுட்டு எல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரி போனே. சும்மா அலோ சொல்றதுக்கு 2000 போன் பத்தாதா? இத பாத்துருக்க நம்ம ஊர் மட்டும் செம்ம அத இன்னும் பண்ணி பார்க்கல. உண்மையா நடந்ததா? இது மாதிரி கேரளா மட்டும் கூட ஒண்ணு ஆடுறாங்கடா. இது செல் ஏத்து ஆன் பண்ணு. சைடு சேஞ்ச் ஒரு சிக்கன் போடு. சிக்கன்லாம் இல்ல. இல்லைண்ணே, பாய் கடை மூடி இருக்கும், சிக்கன் வாங்க முடியாது, அதான் சொல்றப்பல. 12 மணி ஆச்சு. டேய் சொல்லுங்கண்ணா. காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்ல? ஆமாண்ணா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாவம் பசங்க. சரி, இப்ப கிளம்புங்க, காலைல சாய் வைங்க. ஏய் என்னங்கடா? இல்ல நாங்க கடையில தான். இன்னைக்கு ஒரு நாள் உங்க ரூம் போங்க, நாங்க பாத்துறோம். போ. ஏய் வெளி லைட் ஆஃப் பண்ணு. மல்லிகை சாமானா வந்து இறங்கிருக்கு, கல்லா வேற தொடர்ந்து கிடக்கு. போதையில கேஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா. ஒண்ணு பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்ப போறாங்களோ அப்ப சாவியை வாங்கிடலாம். மச்சி நீ இருக்கியா? ஏய் மூஞ்சாகும் பார்த்தாலே டென்ஷன். சரி நான் இருக்கேன். சரிடா, நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு வா, நாங்கள் லோடுக்கு போறோம். ஒண்ணு யாரும் இல்லை, யாரும் தெரியாது. கொஞ்ச நேரம் தான், போயிடலாம். டைம் என்ன? பஸ் வர நேரம் தான். சரி, இந்தா அதை கொடு. இந்தா கிளம்பு. ஐயோ ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவி கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி தான் இருக்கியா? சாவி கொடு, நான் போறேன். சாவி கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? சாவி என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவில்ல கையில நின்ற? நானும் பாத்துட்டேன். ஏத்து பேசுறேன்னு போயிடு. இன்னொரு தர ஏய் டேய் சேட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டா வந்திருப்பான், தூங்கட்டும். டேய் சித்தப்பா. டேய் அழுவுற? டேய் சித்தப்பா என்னடாச்சு? டேய் சொல்ற என்னடாச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயிலு மயிலே என்ன சொல்றா? பண்ணா மயில என்ன பண்ணா? மயிலு அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலயா? டேய் சேட்டு, டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய்
லேட்டா வந்திருப்பான் தூங்கட்டும் வா. டேய் சித்தப்பா டேய் அழுவுற டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு டேய் சொல்றா என்னடா ஆச்சு என்னடா என்ன ஆச்சு சொல்லு மயில் மயிலே என்ன சொல்றா பண்ணா மயில் என்ன பண்ணா மயிலின்னு அடிச்சிட்டான்டா. என்ன என்ன நினைச்சுக்கான்னு தெரியல கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலயா டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா டேய் மேலே எப்படி அடிக்க வைப்பான்? அவன் யாரு? முதல்ல நீ அமைதியா இரு நான் பாத்துறேன் நம்ம சைடு தப்பே இல்ல நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா கடை அவங்களோடது கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல மூட தூக்கிட்டு இருந்த போதே சந்தோஷமா தானே இருந்தோம். சும்மா அப்படி சொல்லாதடா கடை நமக்கு முக்கியம்டா அது வேணும். டேய் அண்ணா அண்ணா ஏந்திரிங்க ஏந்திரிங்க அண்ணே கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோகே சேட்டு அடுப்பத்த வை நீ போய் சேர் எடுத்து விடா வச்சு பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி ஆ தண்ணி குடா. ஆ ஏய் இந்தடா. ஏய் வேண்டாம் மேலு, தலை வலிக்குது, நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. சாவி பசங்களா இது ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்ல அதெல்லாம் புது சரக்கு நல்லது தெரியல. கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவனை வர சொல்லு. வேணாண்டா நீயே கொண்டு போய் விடுறா அடிப்பான்டா. போடா ஓ கொடுத்துருவா போ. எங்கேயாச்சும் பாக்குறானா பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், விளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி பிடியா ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே, நல்லா ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்த பொண்ணு சின்ன வயசு தான், சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன இடம் ஓரம் பண்ணிட்டு தெரியாம போட்டேன். மேல கை வச்சாங்க பசங்க. என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? மா ஒரு பேப்பர் கொடு, நாயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். ஆச்சாச்சு நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு தெரியல. என்னடா கடை மூடி இருக்கு? என்னடா அடிக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு போன் பண்ணிக்க கூடாது. நம்ம இல்ல மேல மூத்தனா தெரியுதே. டேய் நல்லா தேடா. என்னாச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பாத்துட்டு போயிடுறோம்யா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்?
இல்ல நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதுன்னு? ஒரு பிரச்சனைனா எவடா சமாளிக்கிறது? உன்னால கண்ட கண்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சு அப்புறம் கடையில வந்து குடிக்கிற அப்படி. சரி அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சு. அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கல. பாவம் பசங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்யற இடத்துல ஒண்ணு புரிஞ்சுக்காச்சு. உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணும்னு அதை அப்படியே நான் போட்டு வச்சிருந்தேன். சரி, ராத்துல தானே யூஸ் ஆகுது, பகல்ல சும்மா தானே கிடக்குது. இந்த பசங்களுக்காக நீ வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பா போச்சு இல்ல? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சு. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்ல நாயுடுன்னா ஒரு மரியாதை இருக்கு. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்னுதான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா அந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறேன். நிறுத்துறா, அடிக்கிறானா? அது அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க. போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய் கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். கிளம்பிட்டுல நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க கிளம்பு போ. ஏய் போட ஆச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்ல பட்ட அவமானம் அப்படியே நின்னு போயிடும். ஒண்ணு பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்க இங்க இருங்க. ஏய், ஆச்சிக்கு சேர போடு. ஏய் சீக்கிரம் கிளம்பு. போட போட. ஏய் என்ன பாக்குற? போன்றாங்களே, போட போட. உட்காருங்க ஐயா, உட்காருமா. ஆள உள்ள சொல்றாங்கல்ல. இறங்கடா. காய் போடுற அடையே தரங்க. இந்த வரோம். இறங்க. செத்தி நீ வா. எங்க போயிருந்த பசங்க மறுபடியும் வந்து கடை தர்றாங்க. ஆமா, எனக்கு மன்னிச்சு விட்டா இருக்கு. பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். பசங்களா இனிமேல பாத்து வாங்க.
என்னடா தம்ம தொண்டு பசங்களை அடிக்க இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்க? எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துருங்கண்ணா. ஓகே ஓகே ஆரம்பிமா. ஏய் எல்லாம் வா 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 வா, காலைல பார்த்தோம்ல வா. ஏய் சேட்டு வாடா. ஏய் வா வா, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா விளையாடுவோம். நீங்க முதல்ல யாரு? இருங்கடா. ஏய் நீ என்ன பண்ற? Facebookல போடலானே. போட்டுக்க. ஏய் நீ பாக்ஸர் தானே? ஆமாண்ணா. சூப்பரா. ஏய் திரும்ப. மச்சி ஒரே இடத்துல நாக் அவுட் பண்றா. ஏய் கைய மேல தூக்குடா. அட மச்சான் ரிப்லே போடுறா. ஏய் தூக்குடான்ற. அடடா ரிப்ல தானா? என்னடாச்சு நீ? ஆச்சி காஃபி குடித்தியா? வேண்டாமா. ஆச்சி காஃபி குடிங்க. அன்னைக்கு கொத்தவால் சாவடியில உங்க வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மரியாதை எனக்கு உங்க மேல இருக்காச்சு. கடை அது நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏய் என்ன உள்ள விடா. ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆச்சி, சும்மா 4 தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சின்ன பசங்க ஆச்சி, அவங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் பார்த்து நடந்திருக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்ல உனக்கா? ஆச்சி காஃபி குடித்தியா? வேண்டாமா. ஆச்சி காஃபி குடிங்க. அன்னைக்கு கொத்தவால் சாவடியில உங்க வீட்டுக்காரர் எனக்கு உதவி பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மரியாதை எனக்கு உங்க மேல இருக்காச்சு. கடை அது நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏய் என்ன உள்ள விடா. ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆச்சி, சும்மா 4 தட்டு தான் தட்ட சொல்லியிருக்கேன். பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சின்ன பசங்க ஆச்சி, அவங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீ தான் பார்த்து நடந்திருக்கணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அசிங்க அந்த பசங்களுக்கா இல்ல உனக்கா? ஏய் பெரியப்பா. நான் பேரு பெரியப்பா சித்தப்பா வா. என்ன இப்படி அழுறாங்க? அடுத்து யார் அடிக்கிறா? வேணாம் நீ வா. எல்லாரும் இருக்காங்க உள்ள போயிடல. பாரா உள்ள போய் அடிக்கணும். எல்லாம் பார்க்கதானே இங்க வச்சு அடிக்கிறது. தம்பி வெக்கப்படுது. இவர்தான் நம்ம பொறுத்த லைவா பார்த்தது. போடு. எங்க அடிக்கிட்டோம்? காது மேலே போடு. காதா சூப்பர் நானா. ஐயோ இருடா. போடுறா மச்சான். விடா. போடுறா மச்சான். என்ன பண்றா? அடி வாங்கினா அண்ணாத புள்ள கூட அம்மான்னு தான் சொல்லுது. தம்பி கொஞ்சம் முன்ன காட்டு. ஓகே சூப்பர். ஏய் குட்டி பையா வா. நீ இப்பதான் டிரைவர் பஸ்ல பையனா போன தடவை எப்படி முடிச்சேன்னு பாத்தில? தீனா சும்மா இருக்க மாட்டேன், அதான் நான் கேட்டு நிக்கிறேன்ல. பர்றா இவர் வந்துக்கிறாரு. செருப்பா என்ன செருப்ப? ரொம்ப கலரா இருக்கான்ல அவன். படத்துக்கு போலான்னு கிளம்பியிருந்தேன். ஐயோ இந்த படம் சூப்பரா இருக்குவா. ஓட்டுங்க. என்னடா பண்ணலாம் அவன? மூஞ்சிலே ஒரு கோடு போடு சகோ அப்படின்ற. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன கடை தரணும்? சேட்டா என்ன நடந்துச்சு? சித்தப்பா என்னடா ஆச்சு? ஐயோ கையெல்லாம் ரத்தம். சேட்டு புள்ளிவனுக்கு என்னாச்சு? ரமணி கிளம்பு. யாரு? பூ என்னாச்சு? ஆச்சி வருவாங்க. யாரு நீ? ஆச்சி பொண்ணு. ஆச்சி பொண்ணா? யாமினி பூ ஃப்ரெண்டாண்டா. போங்கறல்ல. கடையில பொண்ணு ஏத்துனானே டென்ஷன் ஆனா. பொண்ணு இல்லையா? ஏய் போன்றல்ல. போ
இல்லடி. டேய் கிட்ட வந்து சித்தப்பா விட மாட்டேன்டா, வச்சுக்கிறேன்டா. லோகு, அக்காவுக்கு போன் போட்டியா? ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிட்டாங்களாம். அப்படியே அந்த மயிலுக்கும் போனை போட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. சின்ன பசங்கடா, செத்து போயிட போறாங்க. அம்மா 4 தட்ட சொன்னேன், இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிடிக்கல. குமார் எங்க செஞ்சர் இப்படி வா. என்ன பெருமாள், மார்க்கெட் போயிட்டீங்களா? ஸ்பாட்ல தான் இருக்கேன். நாயிட்டும் ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கொஞ்சம் பலமா தான் அடிபட்டிருக்கு. அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுருங்க. நான் அங்க சொல்லியிருக்கேன். என்ன செலவாதோ நாமளே கொடுத்துடலாம். டேய் எந்திரா, எந்திரி எந்திரி எந்திரி, வா வா வா. ம் சார், அவங்க எந்த தப்பு பண்ணல சார். யாரா? ஓ முடியா? மெதுவாக்கா. அம்மா என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன குழந்தைன்னு கேட்டா டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறா மாமா. மத்ததெல்லாம் நார்மல் தான். அடுத்த வாட்டி மாதவரம் பக்கத்துல ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அங்கதான் பாப்பேன். யார் காப்பி போட்டா? நல்ல ஸ்மெல் வருது. ஆச்சி என்ன திடீர்னு வீட்டுக்கு? ஐயோ ஏன் படியில உட்கார்ந்துருக்கீங்க? பாலா ஒரு சேர் எடுத்துட்டு வாடா. அக்கா வா. என்ன வா. லோகு, வா ஆஸ்பத்திரி போலாம். ஆச்சியும் கூட்டு வா, பசங்களை பார்த்துட்டு போட்டோம். சாமி, எஃப்ஐஆர் போட்டீங்க? அதான் எழுதிட்டு இருக்கேன் சார். போட வேண்டாம், நான் சொல்றேன். 2 பேருக்கு மட்டும் ஹெவி பிளட் லாஸ். லெட்ஸ் see.
பாவம் பசங்க செலவெல்லாம் இரு ஏய் விடு. ஏய் 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 என்னடா என்னடா நடக்குதுங்க? ஏய் 4 பேர் தானே சொன்னீங்க. திடீர்னு 15 பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். போடா. ஏய் போடா. என்ன நிக்கிறீங்களா? போடா. ஏய் பசங்களுக்கு என்ன தெரியும்? வயசான நீதான் யோசிச்சு இருக்கணும். ஏய் இப்ப அசிங்கம் பசங்களுக்கா இல்ல உனக்கா? ஆ? நான் செத்து 2 மணி நேரம் ஆச்சு. எங்க அந்த 4 பேரும்? எங்க அந்த 4 பசங்களும்? இங்கதான் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவங்கள கூட்டு வா. உடனே வீட்டுக்கு கூட்டு வா. இல்ல உங்க வீட்டுக்கு வேணாம் நாயுடு. அப்ப நான் அங்க வரேன். வேணாம் வேணாம் நாயுடு, நான் சொல்றத கேளுங்க. வேணாம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளுங்க நாயுடு. என்னையாச்சு உனக்கு? என்ன பேசுற நீ? நான் ஏதாவது ஒரு பொது இடத்துல ஏய் பெருமாள், அவங்கள காப்பாத்த பாக்குறியா? என்ன மயிலு மயிலு காணுமா? ஃபுல்லா பாத்துட்டேன், ஆஸ்பத்திரிக்கே வரலையா? என்ன சொல்ற? என்னங்கடா? ஆச்சி அவங்க வீட்டுல இருக்காங்க. அதுக்கு ஆச்சி வந்தாதான் மயில் வருவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பிகளா. ஆனா கடையில வச்சு தண்ணி அடிச்சான், பொம்பளைய ஏத்தனான், டேபிளுக்கு தீய வச்சான், ஓட்டைய போட்டான். இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லயும் கேஸ் போட முடியாதுடா. 2வது கடை அவங்க பேர்ல இருக்கு. நாங்கிற வாசி பேசிட்டு இருக்கேன். பழைய இன்ஸ்பெக்டர்னா நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க. மானத்தோட வாழ்றது இல்லடா, உயிரோட இருக்கிறதா முக்கியம். உங்க கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா. அப்ப எங்க கடை? உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, இருக்க வீடு இருக்கு, அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாமே அந்த கடை தான் சார். ஏய் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பிகளா. ஆனா கடையில வச்சு தண்ணி அடிச்சான், பொம்பளைய ஏத்தனான், டேபிளுக்கு தீய வச்சான், ஓட்டைய போட்டான். இதெல்லாம் வச்சு எந்த செக்ஷன்லயும் கேஸ் போட முடியாதுடா. 2வது கடை அவங்க பேர்ல இருக்கு. நாங்கிற வாசி பேசிட்டு இருக்கேன். பழைய இன்ஸ்பெக்டர்னா நேரம் அடிபட்டே செத்துருப்பீங்க. மானத்தோட வாழ்றது இல்லடா, உயிரோட இருக்கிறதா முக்கியம். உங்க கோபம் ஈகோலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி எங்கேயாவது ஓடி போயிடுங்கடா. அப்ப எங்க கடை? உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, இருக்க வீடு இருக்கு, அம்மா குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாமே அந்த கடை தான் சார். ஏய் கணேஷ், அவங்கள வீட்டுல விட்டுருங்க. கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சார். மயில காட்டு. ஹலோ, இங்கே தான் இருக்கேன்.
ஆஸ்பத்திரி கொண்டு போ. நாயுடு நான் என்ன சொல்ல பெருமாள் இல்ல நான் வேலை முடிஞ்சு நீ கிளம்பு. பசங்க மேல மட்டும் தப்பு இல்ல நம்ம சைடுலயும் போன்னு சொல்லிட்டல. இல்ல நாயுடு நான் இவங்கள சும்மா விட்டனா சின்ன பசங்க மேல பறக்கிற காக்கா குருவிகளின் தலையில பீ பேண்ட் போயிடும். எஃப்ஐஆர் எல்லாம் போட்டேன் நான் பசங்க எஃப்ஐஆர் போட்டேன். சாமி 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 சரி எல்லாரும் வேணாம். அந்த 4 பேர்ல ஒருத்தன் எவன்? ஆட்சி வந்தா தான் மயிலுன்னு சொன்னானே யாரவே? அவனா நான் கொல்லாம விட மாட்டேன். நாயுடு நான் தான் நாயுடு சும்மா சொல்றான். நான் தான். என்னாச்சு மாமா? வந்துட்டு இருக்கேன். பசங்களுக்கு என்னாச்சு? விடக்கூடாது மாமா, ஒருத்தனை உயிரோட விடக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். வை. நாயுடு அந்த பசங்க கடை விஷயம் முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. கடையை பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி. ஹலோ யாருங்க? இந்த கொடுக்குறேங்க 10 KB. ஹலோ அண்ணா, சுலராஜன் லைன்ல இருக்காரு. குமார் சார் இவங்களை கூட்டு போயிட்டு நல்லா 4 பேரையும் சாப்பிட வச்சு சரி சார் மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு வந்துரு. ஓகே சார். வரேன்பா சார். தேங்க்ஸ் சார். டாய் விடுறா. ஏய் சித்தப்பு, அங்க என்னடா? பச்சை கலர் துணியை பார்த்ததான் எனக்கு ஏடிஎம் யாக வந்துருச்சுடா. ஹலோ இன்ஸ்பெக்டர் போயிட்டானா? பசங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். டேய் இறங்க. கிளம்பு கிளம்பு. சீக்கிரம். வேணாம், அவங்க 4 பேரையும் பிரிச்சிரு. வேணாக்கா. எவ்வளவு விரட்டினாலும் இந்த புறா இங்க இருந்து போகவே மாட்டேங்குது. ஒரு பறவை கூட அதோட இடம் இதுன்னு தெரியுது. அது அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போகாது.
எங்க போனா? அவன் இடத்துக்கு போயிருப்பான். யாரா? அடி மார்க்கெட் வழியா போகாதம்மா. போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா? என்ன புள்ள போ. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? என்ன லேட்டு? மணி நாயிடுங்க மேல இருக்க. என்னடா அண்ணா அந்த பசங்க. எந்த பசங்க? அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க திரும்ப வந்து கடையை திறந்துட்டாங்கண்ணா. என்னது ஹோட்டல திறந்துட்டீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சு. பொழைக்க 1000 வழி இருக்குடா. பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா? இது வெறும் கடை இல்ல ஆச்சு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு இல்லடா, திரும்ப போய் அவர்கிட்டயே. தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சு. ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா? நாங்களும் தான். 4 பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பாக்கும்ல. இல்லடா, நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாய் மாதிரி அடிச்சு 4 மூலையில போட வேண்டிய நாயுடுக்கு உரிமை இருக்கா? வலினா என்ன, ரத்தம்னா என்ன, கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சிட்டாச்சு. இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. டேய் அதுக்கு இல்லடா. நாங்க என்ன தப்பனோம்? இந்த பொண்ணு என்ன தப்புனுச்சு? நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாடுங்களே. பாத்துட்டு சும்மா சொல்றியாச்சு? இல்லடா, அதுக்காக போய் எதுவும் இல்லாதவன எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறான்ல, அத உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்க பெரிய பசங்க இல்லாச்சு. அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்க சின்ன பசங்களும் இல்ல. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடுவ கிளம்புங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆச்சிய மாட்டி விட்டுலாமா? ஒண்ணு பண்ணுங்க, 5:30 மணி வரைக்கும் பாப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதுல ஃபார்ம்ஸும் மத்த டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப நான் உனக்கு கேட்கலாம்னு நினைச்சேன், எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 15வது வருஷம். எல்லாம் வேண்டாம், 14 வேற வருஷம் கொடு. தொடர்ந்து, அதுவும் அண்ணா போஸ்டா. ஓஹோ. பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு. என்ன ஆச்சு? என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். இன்ஸ்பெக்டர் என்ன அது? எனக்கு ஒண்ணும் தெரியாது நாயுடு. ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷனு பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது, ஆனா உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஓட்டு விழாது. பரவாயில்ல, 14 வருஷமா உன்னை ஏத்து யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான். நாங்க எல்லாம் 0 தான். அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன காலையில வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வர சொன்ன வந்துட்டேன். ஆமா என்ன விஷயம்? இவர்தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு. என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா? அதான் மந்திரம் இது உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. ஐயோ என்ன அண்ணன் ஓட்டு கேக்குறாரு, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுவோமா, மார்க்கெட்டுக்குள்ள போய் வட்டமா புக விடுவோம். அது உள்ள யார் வராங்களோ வாசு. அவன் யாரு? வாயும் சு. மூடு. வாங்கின அடி பத்தலையா? கொஞ்சம் கூட ஹலோ. பயமே இல்லாம உங்களதான் ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. கொல்லாம விட மாட்டான் உங்களை. ஏய், சொல்றேன்ல. தப்பு பண்றாச்சி. தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு.
அன்னைக்கே பசங்களை கொன்றுக்கணும். உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. கூட பிடுங்க முடியாது. அக்கா வளையல் எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணே வணக்கம். மன்னிக்கணும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கேன். உட்கார். என்ன தாடியெல்லாம்? அது அதுவா, அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போதுல்ல. கோயிலுக்கா? நீ எல்லாம் நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருக்கையில 3500 கடை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3500 குடும்பம். 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மா வாயா? இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே? 14 வருஷம் உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா? உன் மேல பயம் இருக்குன்னு அர்த்தம். டைம் டு லீவ்யா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாம் மேலு. மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கா? டேய், நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். கேட்டை பூட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படுத்து சொல்லு. மயிலு பசங்களாம் வந்துட்டாங்களா? மார்க்கெட் போற நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சப்ப மேட்டு மயிலு, முடிச்சிருவோம். புத்தம் புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மேல் திறக்கப்படுகிறது. அதனால திறப்பு முன்னிட்டு அதிரடி சலுகை சாம்பார் சாதம் வாங்க, தயிர் சாதம் இலவசமா. இது என்ன கீழே உரிமையா? குட்டிமணி சேட்டு புள்ளி சித்தப்பா. ஆமா, என்ன பிளான்ல? எப்படி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவா? மார்க்கெட் ஃபுல்லா உன் கண்ட்ரோல் தான். எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன? வணக்கம். ஏன்டா டல்லா இருக்க? ஆச்சி கண்ணில் தண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் வரலையா? இல்லடா. மயிலு நீ இங்க இரு. டேய் நீ வா, நீ வா. டேய் நீ என் கூட வாடா. வாங்க. டேய் ஜிப்பா போடுறா. எங்கடா அவனை காணோம்? டேய் இங்க தானே உட்காந்துருந்தா, எங்க போனா? எங்கடா அவன்? குட்டிமணி டேய் ஆச்சு ரூமுக்கு எதுவும் போயிருப்பானோ? பேக்ல எங்க போனா? தண்ணியும் குடிக்க போன். பிளான் பி. பிளானா? ஆஹா, நம்மளும் கொஞ்சம் வெறப்பா நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடப்பெயர்ச்சி? 500 கிலோ ஐயனார் மாதிரியா இருக்கானையா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர்புற தெரிஞ்சு போச்சோ? பிளான் ஏ. நானும் பிளான் ஏ. எங்க ஒருத்தரைங்கானா? என்னடி புது பழக்கா? கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டு மந்திரவாதி எங்கேயா போற? வணக்கம் வாட்ச்மேன் தம்பி. பிடிச்சிருக்கியா? ஆமா. ஹலோ. என்னடா பசங்களா ரொம்ப ஓடுறீங்க போல இருக்கு. சார் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார். போலீஸ்னா கடைசியா தான் வருவீங்களா? டேய், இன்னைக்கு ஓடிட்டீங்க சரி, நாளைக்கு மறுநாள், அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சரி, நான் இல்லன்னா என்னடா பண்ணுவீங்க? இப்படியே ஓடிட்டே இருக்க போறீங்களா? பின்னாடியே வர்றாங்க. என்னடா? உள்ளதான் இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கதான் இருக்கும். எல்லாரும் இங்க இருக்காங்களா? அப்ப நாயுடு அங்க தனியா தானே இருப்பாரு. மெதுவாடா.
போடுறா போட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். லூசாடா நீ. நீ எவ்வளவு ஆடுறா ஓட ஓட துரத்திக்கிட்டே இருப்பா. போட்டுடலாம். உனக்கு பயமா இருந்தா விட்றா, நான் வர்றேன். மச்சான் என்னம்மா நைட் லேட்டா படுத்தீங்களா? ஏண்டி அவங்க ராத்திரி வந்தாங்களா இல்லையா? லேட்டா தான் வந்தாங்க போல இருக்கு. மாடியில தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரில எங்கடா போனீங்க? அது ஒரு முக்கியமான வேலை ஆச்சு. என்ன காலையில கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டே பரபரப்பாக போகுது. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுது. என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்ல. என்னடா காலையில உளறிக்கிட்டு இருக்க? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏம்மா ஒரு செடி ஒரு ஃப்ளவர் உனக்கும் தலைசி வேணுமா? பள்ளி இல்லாதவனுக்கு பக்கோடாவும் பஞ்சு மிட்டாய் ஒண்ணுதான். வரேன். புள்ளி வலியுது பரத்தோட. அக்கா அக்கா என்னாச்சு? வெளியில கதவு பூட்டின. மயிரை கூட பிடுங்க முடியாது. மயிரை கூட பிடுங்க முடியாது. அம்மா அம்மா ஏய் மாமா எங்கடி? ஹலோ, தூக்கு. என்னடா பண்றீங்க? போடா, போ. ஏய், உள்ளாம விடக்கூடாதா? வழி இல்ல. யாரு பேக் கூட இப்படி வா. நீ போய் ஏ பிளாக்ல ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணு, நாங்க வரோம். இன்னைக்கு உங்க இங்கே புதைக்கிறேன். ஏய் பாக்கியா, அந்த வாழடா. ஏய் படாத, நில்லு. ஏய் வண்டிடா. சீக்கிரம் வா. ஏ தேன்மொழி, கம் டு கிளாஸ். மேம் இவங்க தான் எங்க அப்பா. ஏய் அந்த பக்கமே பாரு. ஓ
நாயுடு நாயுடு தாண்டா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என்கேபியை நீங்க பார்த்தது இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்கன்னு விட்டா உடலாம் பொட்ட. நீங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? எங்க அப்பா. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கலாம். அதோ நீ கிளாஸுக்கு போமா, அப்பா அப்புறம் வரேன். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? நீங்க தான் தேன்மொழியோட ஃபாதரா? என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க? அப்பா, இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க. மேம் சார். குழந்தைய கூட்டு கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். சார், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ரூம் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? குமார், 2 டீ எடுத்துட்டு வா. என்னங்கடா? சத்தனா நீ? அண்ணா, அடையாளம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல? இங்கேருந்து பார்த்தா நீங்க லோகு, எங்களை அடிக்க வந்திருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா. ஆனா நீங்க ஒருத்தர் தான். இதுல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? அதுதானே உங்க அடையாளம். என்கேபினா என்னடா நினைச்சீங்க? சொல்லுங்கப்பா. என்னடா இது? கொண்டு போட்டு வர வேண்டியல. எஸ்கே விடுங்க எஸ்கே. அவரு எவ்வளவு பெரிய மனுஷன் தான் உங்களை கொண்டாந்து போயிருப்பாரு.
நாயுடு சாதாரண இல்லடா, சின்ன பசங்க சிங்கம்டா. தெரியாம பண்ணிட்டாங்க. கொல்லா வேண்டிய போச்சு. மார்க்கெட்ல அவருக்கு ஒரு மரியாதை என்ன? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த சட்டரை தர நீங்களா செத்தீங்கடா. குப்பையில வந்தாங்க திருப்பி குப்பையில வரக்கு ஒண்ணு கஷ்டப்பட அதுக்கு முன்னாடி ஒண்ணு காலி பண்ணிடுறோம். என்ன பண்ணுவீங்க? என்ன கொல்ல போறீங்களா? மறுநெடுக்க தெரிஞ்ச கத்திக்க உயிர் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? புரியல என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்ன உனக்கு புரியல? இங்க இருக்க எல்லாரும் ஏன் சோப்பு சட்டா ஏன் கூலி ஏன் பறக்கத்துல கூப்பிடுறாங்களா? ஆச்சி மேஸ் தமிழ் கூப்பிட வச்சு அந்த கடை உலகத்திலே கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தளிக்கிறதா. உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. பயம் மரியாதை இந்த மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கீல அதை அழிக்கணும்டா. எங்க அடையாளம் தந்தல அந்த வழியில உனக்கு காட்டடா. இந்த மார்க்கெட்டை இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? அதுக்கு அடிச்சு அமனமா தூக்க மாட்டல. அதே மாதிரியா அவங்களோட சட்டை உடைக்கிறது நீ வைத்தடா. சிங்கத்தெல்லாம் பார்க்கட்டும். ஐயோ படடா படா நடக்காத. படா படடா அதோட கொண்டு போட்டுடா. அத கொண்டு போட்டுடா. செத்து போறடா செத்து போற. மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பரு இல்ல அட்ரஸ் இருக்கும். ஆனா அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்தவங்களுக்கு நீ தான் ஒரு அட்ரஸ் கொடுத்த. நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடையில நீ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ கெட்டவன் நாயுடு. உன் அடையாளத்தை நாங்க அழிக்கல, ஆனா மாத்திட்டோம். நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. கோலி சோடா நமது சின்னம்.